Hari Om. Welcome to Tatvamasi and welcome to the second part of Scientific Evidences Augmenting Our Itihas. Part 1 Setting the Stage அப்படிங்கிற எபிசோடில் நான் ஒரு 2 புக்கை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒன்று வந்து சாப்பியன்ஸ் பை யுவால் நோஹா ஹராரி. அது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சேக் தான். மெயினாக இந்த சீரீஸில் பேச போகிற புக் வந்து ஏர்லி இண்டியன்ஸ் பை டோனி ஜோசப் அப்படிங்கிறத பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இந்த ஏர்லி இண்டியன்ஸ்ன்ற புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, டிஎன்ஏ ரிசர்ச் வச்சு எப்படி அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷனை ப்ரூவ் பண்ணி லேட்டர் ஸ்டேஜில் எப்படி ஆரியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள மைக்ரேட் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து டிஎன்ஏ ரிசர்ச், ஜெனட்டிக் ரிசர்ச் வச்சு ஹவு சயின்டிஃபிக்கலி இட் ஹஸ் பின் ப்ரூவன் அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட கண்டென்ட். அதை வச்சு அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எப்படி நம்மளுடைய இதிகாசங்களை வந்து வலு சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு எபிசோட் இந்த புக்கை பற்றி பேசிட்டு ப்ரீஃபாக ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசினோம். அது எதுக்கு அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரியே வந்து ஆரியன் இன்வேஷன் தியரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை வச்சு தான் வந்து எல்லா ஹிஸ்ட்ரியும் கடந்த 100-150 வருஷமாக அதை வச்சு தான் எழுதியிருக்கும். இதில் வந்து ஒரு கேள்வி வரலாம், எனக்கும் அந்த கேள்வி வந்திருக்கு. எப்படி வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவுடைய கல்ச்சரையோ ஹிந்தி மதத்தையோ அழிக்கணுன்ற பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி வரலாம். பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதாவது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுங்கிறது வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண முடியுமான்னு கேட்டாக்க கண்டிப்பாக முடியாது. ஆனால் நான் இன்றைக்கி ஒரு விதையை போட்டாக்க அந்த விதை வந்து 10 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ பழம் பழுக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மரம் வந்து 10 வருஷத்தை வளர்ந்துரும், 10 வருஷம் கழிச்சு பழம் பழுக்கும். அது 10 வருஷம் கழிச்சு பழக்குமா, 12 வருஷம் கழிச்சு காய்க்குமா, இல்லை 15 வருஷம் கழிச்சு காய்க்குமா, இல்லை 20 வருஷம் கழிச்சு காய்க்குமான்றது வந்து தெரியாது. பட் ஸ்டில் அந்த மரம் வந்து கண்டிப்பாக வளரும், பழம் காய்க்கும்ங்கிறது வந்து எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்னால் கண்டிப்பாக பிளான் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த மிஷனரிஸ் அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிளியர்லி டிட் சம் 200-300 இயர்ஸ் பேக். அதோடைய ஈவெண்ட்ஸ் தான் இந்த செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னாக்க எனாக்டிங் த சீன்ஸ். அதாவது இந்த ஆரியன் இன்வேஷன் தியரிக்கு நம்ம கல்ச்சர் ஹிந்துயிசம் அழிக்கிறதுக்கு, நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு வந்து அவங்க என்னென்ன பிளான் பண்ணி என்னென்ன சீன்ஸ் எனாக்ட் பண்ணாங்கன்றது தான் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ப்ரூஃபை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஒன்று வந்து 1999 உலகமே மில்லினியம் அப்படிங்கிற இந்த 2000 எதிர்நோக்கி காத்துட்ருக்கும் போது போப் ஜான் பால் II அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. வரும்போது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போகிறாரு. அது வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஃபஸ்ட் 1000 இயர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு மில்லினியமில் வந்து வி கான்குவர்ட் யூரோப், செகண்ட் மில்லினியமில் வந்து வி கான்குவர்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் அமெரிக்காஸ். இந்த நியூ மில்லினியம் வரப்போகிற இந்த 2000 வருஷத்துலேருந்து 3000 வருஷம், நெக்ஸ்ட் 1000 இயர்ஸ்க்கு வந்து வி ஹேவ் டு கான்குவர் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஏஷியா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் வந்து சொல்கிறாரு. அதாவது இன்டெரக்ட் மீனிங் என்னென்னாக்கா, இந்தியாவையும் ஏஷியாவையும் கடந்த நெக்ஸ்ட் 1000 இயர்ஸில் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து 1999 போப் ஜான் பால் II சொல்லிட்டு போகிறாரு. இது பயங்கர சிக்னிஃபிகண்ட் ஸ்டேட்மெண்ட், பிகாஸ் இட் கிளியர்லி ஷோஸ் தே ஆர் ரெடி டு பிளான் ஃபார் 1000 இயர்ஸ் அஹெட். ஸோ ஃபஸ்ட்டு 1000 வருஷம் யூரோப்பை கிறிஸ்தவமாக மாற்றியாச்சு. செகண்ட் 1000 வருஷம் வந்து ஆஃப்ரிக்கா அண்ட் அமெரிக்காஸ், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மில்லினியம் வந்து இந்தியா அண்ட் ஏஷியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இன்னும் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னாக்கா, இந்த ஆரியன் திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இந்தியாவை எப்படி அடிமைப்படுத்தி எப்படி இனவாதத்தை உருவாக்கினாங்களோ அதே டெம்ப்ளேட்டை வந்து பெல்ஜியன்ஸ் ருவாண்டாவில் யூஸ் பண்ணுறாங்க. ருவாண்டா பார்த்திங்கனாக்கா பெல்ஜியன், நம்மளை பிரிட்டிஷ் ரூல் பண்ண மாதிரி பெல்ஜியன்ஸ் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் ருவாண்டாவை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. 1920s வந்து ஹூட்டு அண்ட் டூட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 ட்ரைப்ஸ் இருக்குது. ஆஃப்ரிக்காவில் எல்லாமே ட்ரைப்ஸ் தானே. ஸோ அந்த ட்ரைப்ஸ் ரெண்டு குழுக்கள் இருக்கும்போது அந்த 2 குழுக்கள்லேயும் வந்து ஒருத்தன் வசந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன், ஒருத்தன் வெளியிலேருந்து வந்தான் அப்படிங்கிற, ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த சேம் ஆரியன் திராவிடியன் டிவைடை வந்து அந்த ஹூட்டு டூட்சிங்கிற இனத்துக்குள்ளே கொண்டு வந்து 1920s அந்த விஷயத்தை விதைச்சி 1994 பார்த்தோம்னாக்கா பெரிய இனப்படுகொலை அங்கே ருவாண்டாவில் வந்து ஒரு லிட்ரலி ஒரு ஜீனோசைடு ஹேப்பண்ட். இதில் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் செத்து போனாங்க ருவாண்டாவில். இது வந்து நடந்த சரித்திரம். இது பார்த்திங்கன்னா அப்படியே பிரிட்டிஷோட டெம்ப்ளேட்டை பெல்ஜியன்ஸ் காப்பி அடித்து என்டையர் ஸ்டோரி வந்து சேம் தான். ஆரியன் திராவிடன்ற ஸ்டோரி அப்படியே எடுத்து ஆரியன் அண்ட் திராவிடனை அந்த ஸ்டோரியை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆரியன் திராவிடன்றது வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஹூட்டு டூட்சின்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து சேம். ஹோட்டல் ருவாண்டான்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு அதோட இம்பேக்ட் புரியும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, போப் ஜான் பால் II சொன்னதுலேருந்து 1000 வருஷத்துக்கு அவங்களால பிளான் பண்ண முடியுங்கிறதும் தெரியுது. ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு, அவங்க கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு இந்த இனவாதத்தை உருவாக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஐரோப்பியர்கள்ன்றதும் வந்து நம்ம பார்த்துட்டோம். பிரிட்டிஷ் இந்தியாலையும் பார்த்துட்டோம், பெல்ஜியன் ருவாண்டாலையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கு போவோம். லைக் ஹிஸ்டாரிக்கலாக என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஐ ரோட் அ ஆர்டிக்கல் கால்ட்
அவதார் காலனைசேஷன் ரீடோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவமசி.wordpress.comல வந்து ஒரு கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அதில் இன்கல்ச்சுரேஷன் அப்படின்ற பற்றி எழுதியிருந்தேன். இன்கல்ச்சுரேஷன் அப்படின்ட்டு அந்த இன்கல்ச்சுரேஷன் பார்த்திங்கனாக்கா ஒரு 1500ஸ்லேருந்து இந்தியாலையும் ஸ்டார்ட் ஆகிடுது. லைக் 1497 வாசகோட இந்தியாவுக்கு வந்த அப்புறமா 1500 1600 பல ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. வந்து இந்த இன்கல்ச்சுரலைசேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. அதில் மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா 1605 கிட்ட 1600 ஏர்லி 1600 ராபர்ட் டி நொபிலி அப்படிங்கிற ஒரு பாதிரியார் வந்து இட்டாலியன் ஜெஸ்யூட் அவர் வந்து என்ன தன்னை எப்படி சொல்லிக்கிறாருன்னா, ஐ எம் அ பிராமின் ஃப்ரம் ரோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு அவர். ஹி கால்ஸ் ஹிம்செல்ஃப் பிராமின் ஃப்ரம் ரோம். தான் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பிராமணனாகவே வரித்து கொண்டு பிராமணர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுண்டு பூனெல்லாம் போட்டுண்டு நம்ம கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது வேதத்தெல்லாம் கற்றுக்கிறன்ற மாதிரி சொல்லி திடீர்னு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து யஜுர்வேதத்தோட தொலைந்து போன ஒரு பாகத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபான்னு ஒரு குண்டு போட்டார். இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்கும்போது பார்த்தா கொஞ்ச நாளே தெரிஞ்சு போச்சு அது ஃபேக் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு. அது பார்த்தா அந்த என்டையர் வேதம் அப்படின்னு அவர் சொன்னது என்னன்னு பார்த்தாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து லிங்காக இருக்க மாதிரி தான் வந்து அவர் அந்த யஜுர்வேதத்தை எழுதியிருந்தார். ஐ மீன் லாஸ்ட் அப்படின்னு சொன்னது அது ஃபேக்குன்றது வந்து ப்ரூவ் ஆகிடுது அப்போவே. தென் 1680க்கு அப்புறம் பார்த்தா இந்த ஏர்லி 1700s கான்ஸ்டன்சோ பெஸ்கி அப்படின்ற ஃபாதர் கான்ஸ்டன்சோ பெஸ்கி அப்படிங்கிறவர் வந்து தன்னைத்தானே வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழெல்லாம் கற்றுக்கிறது, தமிழுக்கு இது பண்ணுறன்ற மாதிரி தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்தார் அவர். அவரும் வந்து இந்து மத கலாச்சாரங்களெல்லாம் பின்பற்ற மாதிரியே வந்து இங்கே வாழ்ந்திருந்தார். அப்புறம் 1800s பார்த்தா 1858 ஜியு போப்புன்றவர் வந்து இதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். திருக்குறள் அண்ட் திருவாசகத்தை வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்தார் அவர். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த இன்கல்ச்சுரேஷன் அப்படிங்கிற மற்ற கலாச்சாரத்தை தான் கலாச்சாரமாக ஏற்றுண்டு அப்படியே கிறிஸ்டியன் டாக்டரின்ஸை வந்து அவங்க மேலே திணிக்கிறது தான் இந்த இன்கல்ச்சுரேஷன்றது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஹிஸ்ட்ரி 3 பேரும் ராபர்ட் டி நொபிலி, கான்ஸ்டன்சோ பெஸ்கி அண்ட் ஜியோ போப் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி பல பேர் வந்திருக்காங்க. நான் ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்தேன். இதுக்கப்புறமா வந்து மெயினாக இந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அடித்தளமாகவோ இல்லை இந்த டிவைட் அண்ட் ரூலுக்கு வந்து ஒரு பெரிய ஹோல்டு வந்து பிரிட்டிஷ்க்கு எப்போ கிடச்சிதுன்னா இந்த 1800s தான் அது மெயினாக கிடச்சிது. 1800s 1827 சார்ல்ஸ் மேசன் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆர்மி ஆள் ஒருத்தர் வந்து ஆர்மியை விட்டுட்டு ஓடி போகிறாரு. ஹி டெசர்ட்ஸ் ஆர்மி அண்ட் ரன்ஸ் அவே. போகும்போது இங்கிலாந்துக்கு போகிறாரா எங்கேன்னு தெரில, பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோலில் இல்லாத ஆப்கானிஸ்தான் சைடுக்கு போகும்போது ஹீ ஸ்டம்பிள்ஸ் அப்பான் தி ரூயின்ஸ் ஆஃப் ஹரப்பா. ஸோ இந்த ஹரப்பா அப்படின்னு ஒரு சிவிலைசேஷன் இருக்குது, அப்படிங்கிற ஒரு பழமையான நகரம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா 1827. அதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு 3000-4000 வருஷம் பழமையான நகரம் ஒன்று இருக்குது, இடிபாடுகள் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா 1830s and 40s இந்த மொழியியல் அப்படிங்கிறது வந்து நிறைய பாப்புலர் ஆகி 1600s ஆரம்பிச்சாச்சு. ப்ரோட்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், அதாவது நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்குலாம் வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குன்ற ஆராய்ச்சிகள் ஆரம்பித்து 1830s 40s பார்த்தா சான்ஸ்கிரிட் பிலாங்ஸ் டு தி ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி, அதாவது சான்ஸ்கிரிட்டை தூக்கின்னு போயிட்டு அந்த மொழி குடும்பத்தில் வச்சுருக்காங்க. அதாவது சான்ஸ்கிரிட்டும் யூரோப்பியன் லாங்குவேஜஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் 1830s and 40s பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கும் மெக்கோலே அப்படின்ட்டு. இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம், இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் டிவைஸ் பண்ணதே வந்து மெக்கோலே. நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே மெக்கோலே எஜுகேஷன் சிஸ்டம் தான் சொல்கிறோம். அதில் எந்த அளவுக்கு மூளை செலவை செய்யப்பட்டு நம்ம எல்லாமே வந்து வெள்ளக்காரன் சொல்கிறதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கோன்றது வந்து இன்டர்நெட்டில் பரவலாக படிச்சிருப்போம். அவர் முழு பேர் என்னென்னு பார்த்தாக்கா தாமஸ் பேபிங்டன் மெக்கோலே. அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்ன அறிக்கை தாக்கல் பண்ணுறாருன்னா, இந்தியர்களை அடிமைப்படுத்துறதுக்கும் இந்து கலாச்சாரத்தை கிறிஸ்துவ கலாச்சாரமாக மாற்றுறதுக்கும் சான்ஸ்கிரிட் அண்ட் பிராமின்ஸை அழிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்கிறார். சான்ஸ்கிரிட் வந்து ஏலியனேட் பண்ணணும், அதாவது ஹிந்து மதத்துக்கும் இந்தியன்ஸுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அதை தனிமைப்படுத்தணும். பிராமின்ஸையும் ஹிந்துஸ் கிட்டேருந்து பிரிச்சிடணும். இதை பண்ணிட்டோம்னா தான் இந்தியன்ஸை வந்து நம்ம அடிமைப்படுத்த முடியும், அவர்களை வந்து மதமாற்றம் பண்ணி கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியும்ன்றது வந்து ஆணித்தரமாக சொல்கிறார் மெக்கோலே. அங்கேருந்து தான் அந்த மக்கள் எஜுகேஷன் சிஸ்டம் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரெயின் வாஷிங் நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கனாக்கா 1847 to 50 ஒரு க்ரூஷியல் பீரியட், தட்ஸ் த டிஃபைனிங் மூமெண்ட் ஆஃப் தி இந்தியன் ஹிஸ்ட்ரி. 1847 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃப்ரெட்ரிக் மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து எக்ஸார்பிட்டன்ட் சேலரி. அவருக்கு கொடுத்தது வந்து கணக்கே முடியாத அளவுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு.
அந்த காலத்தில் அவ்வளோ சம்பளம் கொடுத்து ஒருத்தனை வேலைக்கு வைக்கிறதுனா அதோட மீனிங் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கும் வந்து ஒரு முதலாளி வந்து ஒருத்தனுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னு கேட்டால் கொடுக்குற சம்பளம் மாதிரி 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்து தான் எல்லாரும் முதலாளிக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸ் முல்லருக்கு வந்து அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது வந்து ரெக்கார்டட். அவரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டாக்க வேதத்தை வந்து மொழிபெயர்க்கணும். ஸோ மேக்ஸ் முல்லர் பார்த்திங்கனாக்க லண்டனில் ஒரு ஆஃபீஸ் டிஸ்கை போட்டுட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணுறனோ அதே வேலையை அவர் அன்றைக்கி செஞ்சார். என்ன பண்ணுறதுனா புக்ஸை மட்டும் படிக்கிறது. இந்தியாவில் காலே வைக்கல. அவர் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது, இந்தியர்கள் கூட பழகினதே கிடையாது, இந்து கலாச்சாரத்தை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்த மேனுஸ்கிரிப்ட்ஸு கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் புக்ஸ் எல்லாம் வச்சு வேதத்தை நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்து சான்ஸ்கிரிட்டை கொஞ்சம் கற்றுட்டு அது ரிக்வேதத்தை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதுவும் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாருன்னா ஹீ இஸ் ட்ரான்ஸ்லேட்டிங் இட் டு ஜெர்மன், நாட் டு இங்கிலீஷ். பிற்கால திருப்பி அது ஜெர்மனை வந்து இங்கிலீஷ்க்கு வேறு ஒருத்தர் மொழி பெயர்க்கிறாங்க. ஸோ 2 மொழிபெயர்ப்புகள் வந்து மீனிங் கண்டிப்பாக மாறிடும். அவர் வந்து நம்ம இந்தியன்ஸே சான்ஸ்கிரிட்டை படிச்சுட்டு தடுமாறின்னு இருக்கும் வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் வந்து லண்டனில் உட்காந்துட்டு 3 வருஷம் வேதத்தை படித்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாராம். அதுலேருந்து இந்த ஆரியன் இன்வேஷன் தியரியை வந்து கண்டுபிடிச்சிட்டாராம். ஸோ நான் இன்றைக்கி புக்ஸ் எல்லாம் படித்து எப்படி உங்கள் கிட்ட கதை அடிக்கிறேனோ அதே கதையை தான் அவர் அன்றைக்கி புக்ஸை படித்து கதை அடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஸ்காலர்னால் நானும் ஸ்காலர் தான். பட் நானாவது வந்து ப்ரூஃபோட பேசுகிறேன், எந்த புக்லேருந்து எதை ரெஃபர் பண்ணுறன்ற ப்ரூஃப் கொடுக்குறேன். அவர் அந்த ப்ரூஃபும் அவர் கொடுக்கல. ஸோ ஐ எம் ஃபார் பெட்டர் தென் மேக்ஸ் முல்லர். ஸோ ஆரியன் இன்வேஷன் தியரிங்கிறது வந்து இந்த 1850 தான் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. வேரின் ஹி சேஸ் ஆரியன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரேஸ். அவங்க தான் வந்து சென்ட்ரல் யூரோப்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து திராவிடன்ஸ் அழிச்சாங்கன்னு சொல்லலை, லோக்கல் பாப்புலேஷனை அழிச்சிட்டு சண்டை போட்டு அவங்கள சவுத்துக்கு திருத்திட்டு அவங்களுடைய சான்ஸ்கிரிட்டையும் மதத்தையும் இந்தியர்கள் மேல் திணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதை சொல்கிறார் அவர். அப்போ வந்து அவர் திராவிடன்ற வார்த்தை யூஸ் பண்ணல, ஆரியன்ற ஒரு ரேஸ் மட்டும் தான் கொண்டு வந்தார்கள். அந்த ஆரியன்ஸ் வந்து பிராமணர்கள், அவங்க தான் சான்ஸ்கிரிட் கொண்டு வந்தாங்கிற மாதிரி கதை எழுதுறாரு. இது முடிஞ்ச உடனே பார்த்தா 1853 எட்வின் நோரிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பெஹுஸ்தான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈரானில் ஒரு மவுண்ட் பெஹுஸ்தான்ற இடத்துல ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. 3000 வருஷத்துக்கு பழமையான கல்வெட்டு. அதில் 3 மொழிகள் இருக்குது. அதில் ஒரு மொழி வந்து எலாமைட் அப்படின்னு பேர். ஸோ அவர் எட்வின் நோரிஸ் வந்து 1853 என்ன பண்ணுறாருன்னா இந்த பெஹுஸ்தான் இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்க எலாமைட்டுங்கிற லாங்குவேஜும் தமிழும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு 1853. உடனே பார்த்தோன்னா 1856 ராபர்ட் கால்ட்வெல் அப்படிங்கிறவர் வந்து திராவிடியன் அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிக்கிறாரு. திராவிடியன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சி திராவிடன்றது தான் வந்து ஒரிஜினல் இந்தியன்ஸ், அவங்க தான் சவுத் இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆரியன் இன்வேஷன் தியரிக்கு வந்து வலு சேர்க்கிறாரு. ஏன்னா மேக்ஸ் முல்லர் வந்து ஆரியன் வந்து வெளியிலேருந்து வந்தாங்க, பிராமணர்கள் வெளியிலேருந்து வந்தாங்கன்ற கதை கட்டினோடனே லோக்கல் இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஒரு பேர் கொடுத்தாகணும். அந்த பேரை வந்து இந்த ராபர்ட் கால்வெல்ன்றவர் தான் 1856 கண்டுபிடிக்கிறாரு திராவிடன்ற வார்த்தை. ஸோ இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இல்லை இந்தியன் லிட்ரேச்சரில் தமிழ்லேயும் சான்ஸ்கிரிட்லையும் திராவிட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த திராவிட அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் ஆகிருக்கு. தமிழ் லிட்ரேச்சரில் சங்கம் இலக்கியம் தான் எங்கேயுமே இந்த திராவிட அப்படின்ற வார்த்தையே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல யார் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஆதிசங்கரர். ஆதிசங்கரோட காலம் வந்து ஸ்டில் கான்ட்ரவர்சி. நம்மளுடைய குருபரம்பரையில் பார்த்தோன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாடர்ன் சோகால்ட் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து 1200 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தார், அரௌண்ட் 8th century அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் போன் ஆஃப் கன்டென்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகத்தில் அவர் வந்து திராவிட சிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு சௌந்தரலஹரியில். சௌந்தரலஹரி வந்து அம்பாளை வர்ணிக்கிற ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து திராவிட சிசு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீ இஸ் ரெஃபரிங் டு திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 8th century சங்கரர்னாக்க திருஞான சம்பந்தர் வந்து 7th century. ஸோ திருஞான சம்பந்தர் வந்து அந்த ஸ்லோகத்தில் என்ன ஆதிசங்கரர் சொல்கிறாருன்னா அம்பாளை பார்த்து பாடுறாரு, அம்மா உன்னுடைய முளைப்பாலை குடித்து ஞானம் பெற்ற திராவிட சிசு அப்படிங்கிற மாதிரி பாடுறாரு அவர். ஞானசம்பந்தர் தான் வந்து ஞானப்பால் குடித்து ஞானம் பெற்றான்றது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கதை. அதனால் இது திருஞான சம்பந்தர் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 1200 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆதிசங்கரன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்னென்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் தான் தன்னைத்தானே தான் ஒரு திராவிட சிசுன்னு சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து இருக்குது. என்னென்னாக்கா அதுலேயும் அதே வந்து அம்மா உன்னுடைய அருளால் உன்னுடைய பாலை குடித்து நான் ஞானம் பெற்றேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சொல்லிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மீனிங்கும் கரெக்டாக தான் பொருந்துது. இது வந்து மரபு தான். தேவாரம் திவ்ய பிரபந்தத்தை தான் பார்த்தோம்னாக்க பாடின போயட் அந்த அப்பராக இருக்கட்டும், ஞானசம்பந்தராக இருக்கட்டும், சுந்தரர் எல்லாருமே வந்து கடைசி பதிகத்தில் வந்து நான் தான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிக்னேச்சரை போடுவாங்க பாட்டில். ஸோ அந்த மாதிரி ஆதிசங்கரும் தன்னோட சிக்னேச்சரை வந்து போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திராவிட சிசுன்ற வார்த்தை திராவிட அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஆதிசங்கரர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சௌந்தரலஹரியில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே திராவிடன்ற வார்த்தை யூஸ் பண்ணதே கிடையாது.
திராவிடன்றது இங்கேயும் பார்த்தோன்னாக்கா திராவிட அப்படின்னா 3 கடல்கள் சங்கமிக்கும் இடம். அதாவது கன்னியாகுமரியில் இந்த சவுத் இந்தியாவில் வந்து 3 கடல் சங்கமிக்கிறதுனால அந்த ரீஜன் பேர் திராவிடா அப்படின்ற மாதிரி மீனிங் வருது சன்ஸ்கிரிட்டில். அதை தான் வந்து திராவிட சிசுனா திராவிட நாட்டையை சேர்ந்த சிசு அப்படிங்கிற மாதிரி குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஆதிசங்கரர் பாடுறாரு. ஸோ இதை வந்து ராபர்ட் கால்வெல் 1856 கரெக்டாக யூஸ் பண்ணி திராவிடங்கிறது வந்து ஒரு ரேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி இனம், அதுதான் ஒரிஜினல் இந்தியன் இனம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டி விட்டார். அவரும் வந்து இந்த எலாமைட் அண்ட் தமிழ் சிமிலாரிட்டிஸை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணி ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. எலாமைட்ன்றது வந்து ஈரான் சைடில் இருந்த ஒரு 4000 வருஷம் பழமையான மொழி. ஸோ அதுவும் தமிழும் வந்து ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிலாம் பண்ணுறாரு. திருப்பி 1890s பார்த்தா 80s அண்ட் 90s லேட் 1800s சுவாமி விவேகானந்தர் ஹி கேட்டகரிக்கலி ரிஜெக்ட்ஸ் தி ஆரியன் இன்வேஷன் தியரி. அவர் வந்து சிரிக்கிறார், இட்ஸ் லாஃபபிள் அப்படிங்கிறாரு. ஆரியன் இன்வேஷன் தியரி அவர் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வேறு இனம் வெளியிலேருந்து வந்து தான் இந்தியாவுக்கு வந்து இந்த கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்ததுன்றது வந்து சுவாமி விவேகானந்தர் மாதிரி பல சான்றோர்கள் வந்து ஒத்துக்கிறது இல்லை, ஞானிகள் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து வரலாற்றெல்லாம் ஓரம் கட்டப்பட்டது. ஒன்லி ஃபாரினர்ஸ் சொல்கிறது மட்டும் தான் எடுத்துகிட்டு இந்தியன் குருஸ் சொன்னது எதுவுமே யாருமே எடுத்துக்கல ஹிஸ்ட்ரியில். 1901 பார்த்தோன்னாக்க மெக்கால்பின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதில் வந்து இந்த எலாமைட் மொழிக்கும் தமிழுக்கும் ஒத்துமையாக இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 250 சொற்கள் ஒன்றா இருக்குது, ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்புறம் 1920s பார்த்தாக்க ஸ்ரீ அரபிந்தோ அவர்கள் அவர் வந்து சீக்ரெட் ஆஃப் த வேதாஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் எழுதும்போது சீக்ரெட் ஆஃப் த வேதாவில் வந்து இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி போய் அது வந்து நம்பத்துக்குந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமாக சொல்லி அவரோட கருத்துக்களெல்லாம் சீக்ரெட் ஆஃப் த வேதாவில் வந்து எழுதுகிறாரு, நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுகிறாரு. அகைன் மைல்கல் வந்து 1920s இன்னொரு முக்கியமான மைல்கல் என்னென்னு பார்த்தோன்னாக்கா 1827 ஹரப்பா ரூயின்ஸை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால சார்ல்ஸ் மேசன். அந்த ஹரப்பா ரூயின்ஸ் ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற சிட்டிஸை வந்து எக்ஸ்கவேட் தொல்பொருள் ஆராய்ச்சியை வந்து தோண்டி எடுத்து அந்த ஃபுல் சிட்டியை வந்து தோண்டி பார்த்தது வந்து 1920s தான். ஸோ அப்போ ஒரு இடிபாடுகள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 செங்கலை தான் வெளியில் பார்த்தாங்க, இடிஞ்சு போன ஒரு செங்கல்கள் தான் பார்த்தாங்களே தவிர 1827 1920s தான் வந்து அதை தோண்டி பார்த்து அங்கே ஒரு அவ்வளோ பெரிய நகரம் இருக்குது ஹரப்பா மொஹஞ்சதாரோ. இன்றைக்கி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோன்னா வர அந்த பொம்மைகள் எல்லாமே வந்து அத்தனை ஆர்டிஃபேக்ட்ஸும் வந்து 1920s அப்புறம் தான் தோண்டி எடுக்கப்படுது. ஸோ அப்போ அங்கே அவ்வளோ பெரிய நகரம் இருந்ததுன்னே தெரியாமல் 1850 வந்து மேக்ஸ் முல்லர் ஒரு ஆரியன் இன்வேஷன் தியரி இருக்குது, இந்த ஹரப்பாவில் தான் வந்து ஒரிஜினல் இந்தியன்ஸ் இருந்தாங்க, அவங்கள அடித்து திருத்தினாங்கன்ற கதையெல்லாம் எழுதியிருக்காங்கனாக்கா நிஜமாகவே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களால யோசிக்க முடியுது, கற்பனையெல்லாம் வளம் இருக்குன்னாக்கா கண்டிப்பாக பாராட்டணும் அதை. ஸோ 1920s இந்த எக்ஸ்கவேஷன் நடக்குது. திருப்பி 1950 இன்னொரு லித்துவேனியன் அமெரிக்கன் ஆர்கியாலஜிஸ்ட் மரியா கெம்புட்டாஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குர்கன் ஹைப்போதசிஸ் அப்படிங்கிற ஒரு ஹைப்போதசிஸை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த ஹைப்போதசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டீப்ஸ் அந்த சென்ட்ரல் யூரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீப்ஸ்ன்ற ஏரியாவிலே இருந்த மனிதர்கள் குர்கன் அந்த கம்யூனிட்டிலாம் வந்து ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப்போதசிஸ் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா அவங்களும் அந்த லாங்குவேஜ் தான் பேசியிருக்காங்கன்னா சான்ஸ்கிரிட்டை வந்து ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ன்றது வந்து 1830s சொல்லியாச்சுல. ஸோ சான்ஸ்கிரிட் வந்து அங்கேருந்து தான் வந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு ப்ரூஃப் மாதிரி அது 1950 வருது. ஸோ இந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு வெல் ஆர்கெஸ்ட்ரேட்டட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. கோயின்சிடன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து தெரில, ஹவு ஃபார் இட் கேன் பி அ கோயின்சிடன்ஸ் வந்து வியப்புக்குரிய விஷயம்தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 70 வருஷத்துக்கு வந்து இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி வாஸ் அன்அப்போஸ்ட். 50 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு வந்து அன்அப்போஸ்ட், யாருமே கேள்வி கேட்கல. நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அப்புறமும் நம்மளுடைய லெஃப்ட் ஹிஸ்டோரியன்ஸ் அதை மாற்றவே இல்லை, இந்தியன் வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரியை சொல்லவே இல்லை, அவங்க சொன்னதையே வாங்கி எடுத்திருந்தாங்க ஒரு நாள். 1990s இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி வந்து பொய்ங்கிற குரல் வலுவாக பல காலம் இருந்தாலும் யாருமே கண்டுக்காமல் இருக்கும்போது அமெரிக்கன் வேதிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ற இன்ஸ்டியூட் நடத்துகிற டாக்டர் டேவிட் ஃப்ராலி, புகழ்பெற்ற இண்டாலஜிஸ்ட், அவர் இன்னும் இருக்கார். அவர் ஹி ஹஸ் டன் அ ட்ரெமெண்டஸ் ரிசர்ச் அண்ட் இன் 1990s he gives a point by point refutal of ஆரியன் இன்வேஷன் தியரி. ஆரியன் இன்வேஷன் தியரி வந்து எதுக்காக ப்ரொப்போஸ் பண்ணாங்க, ஆரியன் இன்வேஷன் தியரி வந்து உண்மைன்னு சொல்கிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுத்தாங்களோ அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து அவர் உடச்சேறிகிறார். டாக்டர் டேவிட் ஃப்ராலி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆன்சர் கொடுத்து இதெல்லாம் தப்பு, ஆரியன் இன்வேஷன் தியரி இஸ் அ மித் அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமாக நிரூபிக்கிறார். இன்வேஷன் நடக்கவே இல்லை, ஏன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தா இன்வேஷனுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை. ஒரு போராட்டமோ ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிக்கல் ரெஃபரன்ஸோ லிங்குவிஸ்டிக் ரெஃபரன்ஸ்லையோ எதுலையுமே பார்த்தாலும் ஒரு போர் நடந்ததுக்கான அறிகுறி கண்டிப்பாக இல்லைங்கிறது வந்து அது ஆணித்தரமாக நிரூபிக்கிறாரு.
இதை நிரூபித்த உடனே அந்த ஆரியன் இன்வேஷன் தியரிஸ் மித்துங்கிற குரல் வந்து வருவாருது. உடனே இவங்க இந்த ஹிஸ்டாரியன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இது இவ்வளோ வருஷம் கதை கட்டியிருந்தோம், திடீர்னு நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க வந்து கொஞ்சம் கூட கூச்சமோ குற்ற உணர்வோ இல்லாமல் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரியன் இன்வேஷன் தியரி தானே, அதில் அந்த இன்வேஷன்ற வார்த்தை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதை அழிச்சிட்டு மைக்ரேஷன் போட்டுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே பண்ணல. ஸோ இந்த 2000s பார்த்தீங்கன்னாக்கா ஆரியன் இன்வேஷன் தியரி வந்து ஆரியன் மைக்ரேஷன் தியரி, அதாவது சண்டை போட்டுட்டு உள்ள வரல, ஆனால் அவங்க அப்படியே மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்க, புலம்பெயர்ந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதை கட்டி விட்டு அப்படியே மாற்றி ஸ்டோரி வந்து அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை. அதே ஆரியன் திராவிடன் தான். சண்டை மட்டும் நடக்கல, அவங்க அப்படியே உள்ளே வந்துட்டாங்க ஆரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே பண்ணலை. 2010 to 15 வந்து ஒரு அகெயின் மைல் ஸ்டோன். அந்த டைமில் தான் வந்து இந்த டிஎன்ஏ ரிசர்ச்லாம் வந்து பிரபலமாகி இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் பண்ணதுனால ஒரு டிஎன்ஏ ரிசர்ச் வச்சு இந்தியா ஃபுல்லாக இருக்க மக்களுடைய டிஎன்ஏவை எடுத்து சாம்பிள் பார்த்தாக்க இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரே டிஎன்ஏ தான் இருக்குது, 2 ரேஸ் இருக்கிறதுக்கான ப்ரூஃபே இல்லை அப்படிங்கிறது வந்து ஆய்விலேருந்து தெரியுது. ஸோ அப்போ என்ன ஆச்சு, டமால் இவங்களோட இவ்வளோ வருஷமும் கட்டி காத்த பொய் வந்து உடஞ்சி போச்சு. எல்லாருமே ஒரே ரேஸ் அப்படின்னாக்கா ஆரியன் திராவிடன் 2 ரேஸ் இல்லை, இந்தியன்ஸ் ஃபுல்லாக ஒரே ரேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு வந்தோடனே கொஞ்சம் திகச்சு போயிட்டாங்க இவங்களாம். என்னடா அது 100-150 வருஷமாக சொன்ன போய் வந்து டபாலும் உடச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. உடனே பார்த்திங்கன்னா ஃபர்தராக ரிசர்ச் வந்து 2017-18 ஃபர்தர் ரிசர்ச் ஆன் த டிஎன்ஏ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஃபீல்ட் கம்ஸ் டு ப்ரூவ் தட் என்டையர் வேர்ல்டில் இருக்க பாப்புலேஷனே ஆஃப்ரிக்காலேருந்து தான் மைக்ரேட் ஆச்சு. அதாவது அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற தியரி வந்து ஆஃப்ரிக்காலேருந்து தான் மனிதர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக புலம்பெயர்ந்தார்கள். இது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 60,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்தவங்க தான் எல்லாமே இந்தியன்ஸு, ஒரிஜினல் இந்தியன்ஸு. அதுக்கப்புறமா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் வே ஆஃப் மைக்ரேஷன் நடந்தது. அந்த மைக்ரேஷன் அப்போ ஆரியன்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத வந்து டிஎன்ஏ ரிசர்ச் வச்சு க்ளீனாக ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த 17-18 இந்த ரிசர்ச் தான் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ ரிசர்ச் 2010 நடந்த டிஎன்ஏ ரிசர்ச் அண்ட் 17-18 முக்கியமாக அந்த பேப்பர்ஸ்லாம் வச்சு தான் இந்த ஏர்லி இண்டியன்ஸ்ன்ற புக்கு எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஏர்லி இண்டியன்ஸ் சொல்கிறத பார்த்தாக்கா அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி, மைக்ரேஷன் தியரி அண்ட் லேட்டர் ஸ்டேஜில் ஆரியன் இன்வேஷன் தியரி நடந்தது, ஆரியன் மைக்ரேஷன் தியரி நடந்தது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த ஏர்லி இண்டியன்ஸோட புக்கோட ஃபுல் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ப்ரூஃபை வச்சு இது எப்படி நம்ம இதிகாசங்களுக்கு வந்து வலு சேர்க்கறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோடில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் வந்து மேப் பண்ணுறாங்களா அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து எப்படி வந்தாங்க, ஸோ அந்த பாத்தெல்லாம் பார்த்து எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, அது வந்து எப்படி மைக்ரேட் ஆகி எப்படிலாம் மக்கள் போனாங்கன்றதை பற்றி ப்ரீஃபாக அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் திருப்பி மீட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த எபிசோடில் தான் வந்து ப்ராபப்ளி ஐ கேன் கெட் இன் டு தி டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹவு திஸ் மைக்ரேஷன் டிஎன்ஏ ரிசர்ச் ஃபிட்ஸ் இன் டு அவர் இதிஹாஸ். ஸோ இந்த எபிசோடு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த எபிசோடில் விரைவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணன்.